அருட்பெரும் ஜோதியை அன்புடன் அளித்தேன். அந்த பெரும் ஜோதியை வள்ளல் பெருமானுக்கு இறைவன் உருவாக்கிட்டார். அவரை இவர் அவராயிட்டாரு, அவர் இவராயிட்டார். அதான் அன்புடன் அளித்தேன். இது அதுவா பார்த்து கொடுக்கணுமே ஒழிய நம்மளா பிடுங்க முடியாது. இறைவனா பார்த்து நமக்கு கொடுக்கணும்னாக்கா, இப்போ இறைவன் நம்ம மேலே என்ன செய்யணும்னா கருணைப்படும். இறைவன் நம்ம மேலே கருணைப்படணும்னாக்கா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ எல்லா உயிர்கள் மேலே எவ்வளோ கருணையாக இருக்கிற, அந்த யோக்கியதையை வச்சு தான் இறைவன் நம்ம மேலே கருணை வைப்பார். இந்த கருணை கிடைக்கணும்னா நம்ம கட்டாயம் மற்ற உயிர்கள் பால் கருணை காட்டியும், மற்ற உயிர்கள் பிழைகளை நம்ம பொறுக்கணும். மற்ற உயிர்களுக்கு எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யணும். அதில் என்ன பார்க்கக்கூடாது? வேண்டியவன் வேண்டாதவன் அதை பார்க்கக்கூடாது. அதில் ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்க கூடாது. எனக்கு பிடிச்சிருக்குது அதனால் நான் செய்கிறேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க என்ன ஜாதியோ எந்த தேசமோ அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. அவங்களுக்கு நன்மை பயக்கும் பொருட்டு நம்ம செஞ்சோமா கடவுளுடைய கருணை நம்ம பெற முடியும். அப்போ தான் கடவுள் நமக்கு அன்போடு அவருடைய ஒளியை நமக்கு கொடுப்பார். அவருடைய ஒளி மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுனாக்கா உலகத்தில் வேறு எதுவுமே நமக்கு, இந்த உலகமே கொடுத்தா கூட, இந்த மலேசியாவே நீ ஆண்டுக்குன்னாலும் வேணாம், ஒபாமாவோட பதவி கொடுத்தா கூட நமக்கு அது வேண்டாம். இல்லைங்களா? ஏன் வேண்டான்றீங்க? எல்லாம் அனித்தியம், தலைவலி. எல்லாத்தையும் மேய்க்கணும் இல்லையா? சாதாரண விஷயம் இல்லையா? ஆமாம். அது நித்தியமான பதவியும் இல்லை. 5 வருஷம்தான் ஒரு டேர்னு, இன்னொரு டேர்ன் போனால் ஒரு 10 வருஷம்தான், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட். இல்லைங்களா? மரணமும் வரும். முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் வெந்து மண்ணாவது கண்டுன்னுவார் பட்டினத்தர். அதனால் நமக்கு என்ன பதவி வேணும்னா, மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய பதவி கொடுத்தா அது ஒன்றே போதுமானது. அதுதான் அருட்பெரும் ஜோதியை அன்புடன் அளித்து. வள்ளல் பெருமானுக்கு அது ரொம்ப அன்போடு அதை கொடுத்துதான். அப்போனா அது அவர் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது. அது கமமொரு சிவநெறி கேற்றி. இது சிவநெறிக்குள்ள ஒரு சிவநெறி. இன்ஃபேக்ட் நமக்கு ஏற்கனவே வள்ளலாருக்கு முன்பே ஒரு சிவநெறி இருக்குது, நம்ம அதை மறுக்கலை. ஆனால் அந்த சிவநெறியோட எல்லை எதுன்னு கேட்டிங்கன்னா பராபரை வரைக்கும் தான் அந்த எல்லை பேசப்பட்டிருக்குது, செல்லப்பட்டிருக்குது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இது அதையும் கடந்த ஒரு சிவநெறி இருக்கின்றது. அதான் சிவநெறி கேற்றி என் தனையே, ப்ளூரலாக சொல்லல பாருங்க, என்னை மட்டும்தான், என் தனையே காத்து எனது உளத்தினில் கலந்த மெய்ப்பதியே. என் தனையே அப்போனா இவரை மட்டும்தான் அர்த்தம். இவருக்கு முன்னுக்கு யாருக்குமே அந்த மாதிரி இவரை காத்து. இப்போ நம்மளாம் ஏன் காக்கன்னு சொல்கிறோம்? இந்த அருட்பெரும் ஜோதியை நம்மளை காக்கணும், அதை புகழ்கிறோம். அது காக்கணும். நம்ம காக்கன்னு போட்டால் தான் அது நம்மளை காக்கும். நம்மளை காக்க சொல்கிறாங்க இவங்களை, சரி நம்ம பொறுப்பு எடுத்துக்குவோம் அப்படின்னு வரும். நம்ம எவ்வளோ உரு போடுறோமோ அதுக்கு தக்க மாதிரி தான் அது நம்ம உரு ஏற்றுவது. அதனால தான் அதை காக்கன்னு போடணும். நம்ம காத்து எனது உளத்தினில் கலந்த. அப்போ உள்ளத்தில் இறைவன் என்ன செய்ய வேண்டும்? மர்ச் பண்ணணும், கலக்கணும். அவன் கலந்தாதான் அந்த வேற நடம் நம்மளை ஆட்கொள்ளும். ஏன்னா இறைவன்கிட்ட சுத்த நடம் இருக்குது, நம்மக்கிட்ட உள்ள நடம் அசுத்த நடம். ஸோ இந்த 2 நடம் நீங்கள் என் பாடத்தில் உள்ளவங்க கட்டாயம் அதை நல்லா தெரிஞ்சிருக்கணும். மற்றவங்கள பற்றி பிரச்சனை இல்லை, அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம தெரிஞ்சிருக்கு இந்த சுத்த நடம் என்ன, அசுத்த நடம் என்ன. அசுத்த நடனுடைய செயல் 7 தாதுக்களை வரைக்கும் தூக்கத்துக்கு கொண்டு போகும், தூக்கத்திலேருந்து விழிப்புக்கு கொண்டு வரும். ஆனால் 7 தாதுக்களுக்கு மேலே அது மாற்றுமானா மாற்றாது. சுத்தி செய்யுமானாலும் சுத்தியும் செய்யாது. இதுக்கு அந்த கெப்பாசிட்டி ப்ரோக்ராம் இல்லை, அதில் அந்த ப்ரோக்ராம் இல்லை. கடவுள் அந்த ப்ரோக்ராம் அதுக்கு கொடுக்கல. அதுபோல் வான்வெளியில் ஏகப்பட்ட நடங்கள் இருக்குது, அந்த நடங்களுக்குள்ள ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது.
அதிலே ரொம்ப சிறப்பான ப்ரோக்ராம் எதுக்கிட்ட இருக்குன்னா, வேற எதுக்கிட்டே இல்லாத ஒரு ப்ரோக்ராம் எதுக்கிட்ட இருக்குன்னா அருட்பெரும் ஜோதிகிட்ட இருக்குன்றதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நடராஜர்னு சொல்றது. அதுக்கு ஆனந்த நடராஜர்னு பெருமான் சொல்றாரு. அது நம்ம உருவமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு இயக்கம், அவ்வளோதான். அந்த இயக்கம் இந்த வேலையை செய்து நுண்ணிய இயக்கமாக இருந்து இந்த அழிகின்ற இந்த உடம்பை அழியாத வஸ்துவாக வேறொரு பொருளாக அது மாற்றுது. அந்த பொருளாக நம்ம மாறிட்டோமாக்க இனி நம்ம அழிய முடியுமானாக்க அழிக்கவே முடியாது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பொருள் என்ன செய்யணும், நம்ம கூட கலக்கணும். அதனால தான் அவருக்கு அது கலந்த மெய்ப்பதியே அப்படின்னு சொல்கிறார். பொய்ப்பதி இல்லை, அவருக்கு கலந்தது பொய்ப்பதி இல்லை, மெய்ப்பதின்னு சொல்வார். அதை அப்படி கலந்து அவர் மெய்ப்பொருளாக ஆனதுனால அந்த பொருள் கெடுமா அப்படின்னா அந்த பொருளை அழிக்க முடியுமானாலும் முடியாது. அதனால யமனுக்கு அங்கே என்ன இல்லை, வேலை இல்லைன்ட்டார். அதனால யமன் என்னும் அவன் இனி இலை இலை மகனேன்னார். வள்ளலாருக்கு மட்டும்தான் யமனுக்கு வேலை இல்லை. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? வள்ளலார் ஒன்றி தான் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார். அந்த அந்த வெளி மட்டும்தான் அந்த மரணமில்லா சாகா கலைநிலை தலைத்திடும் வெளியெனும் ஆகாயத்து ஒளி அருட்பெரும் ஜோதி. அது ஒன்றுதான் சாகா கலைக்கு உரியது. மற்ற வெளிகள் எல்லாம் சாகும் கலைக்கு உட்பட்டது. இது 12 அறிவுலேருந்து பகுத்து பார்த்த ஒரு விஷயம். அது 10 அறிவுலேருந்து பார்த்தா இல்லை இதுவும் ஆகும்னு சொல்லுவாங்க. அது அவங்க சொல்லிட்டு போட்டோம். 12 அறிவில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா, பராபர வெளியை கடந்தாதான் மரணமில்லா பெருவாழ்வு. விளங்குதுல? அதனால யமன் எனும் அவன் இனி இலை இலை மகனே எய்ப்பற வாழ்க. என்ன அர்த்தம்? ஏமாறாம நீ இனி வாழ்க. யார் சொல்றா? வள்ளலாருக்கு இறைவன் சொல்றாரு. ஏய்ப்பற வாழ்க என்று இயம்பிய அரசே. இறைவனே சொல்றாராம். எல்லாரும் ஏமாந்துட்டாங்க. எல்லாம் அது அவங்கவுங்க நிலையில இருந்துட்டு மரணமில்லா பெருவாழ்வுன்னு நினைக்கிறாங்க. அதான் முடிவான வாழ்வுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன செய்யறது? நான் லேட்டாக வந்தேன். நான் லேட்டாக வந்ததுனால தான் லேட்டாக உனக்கு ஒரு இடம் கொடுத்தேன். இப்போ இந்த இடம் தான் லேட்டஸ்டான இடம்னு யாருக்குமே தெரியாது. அதனால் நீ ஒரு ஆள் தான் ஏமாறல. மற்றவங்க எல்லாம் ஏமாந்துட்டாங்கன்னா நம்மளை சொல்லலை, நம்ம ஏற்கனவே ஏமாந்து தான் இருக்கிறோம். இங்கேருந்து போனவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? பராபர வரைக்கும் எல்லாரும் ஏமாந்துட்டாங்க. மத தலைவர்களெல்லாம் ஏமாந்துட்டாங்க. அன்னைக்கு ஏமாந்தது மட்டும் இல்லை, இன்னமும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் சிறந்தது உயர்ந்ததுன்னு ஒரே பாட்டு இல்லைங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில மதங்களுக்கு நிறைய பொருள் வசதி இருக்கிறதுனால, பொருளாதார பலம் இருக்கிறதுனால அதை ரொம்ப உயர்த்தி வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த வெளிகளெல்லாம் நித்திய வெளி இல்லை, சும்மா சாதாரண வெளிகள். பராபரையே ஒரு தூசின்றாருனாக்கா அப்புறம் மத வெளிகள்லாம் என்னன்னு சொல்றது? அப்புறம் கிரகங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? அப்போ அருட்பெருஞ்சோதி என்பது மிகப்பெரிய கடவுளாக நமக்கு அது இருக்கின்றார். அதை தான் ஏய்ப்பற வாழ்க என்று இயம்பிய அரசே அப்படின்னு சொல்றாரு. அகவல்ல கூட இதை 1091 என்ற இடத்துல போனீங்கன்னாக்க அதுலேயும் இந்த ஏய்ப்பற வாழ்கன்னு ஒரு வரி வரும். செக் பண்ணி பாருங்க. அதை 191 வரி அகவல்ல துய்ப்பினில் உலகலாம்னு வரும். அவருக்கு இப்பெல்லாம் தவிர்த்தது. ஸோ அதை நோட் பண்ணிக்க. அதுக்கும் இதுக்கும் இந்த மாதிரி நிறைய இடத்துல சில பாடல்கள் நம்ம ஏமாறாமல் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த பாடல்களை. அதுபோல் மந்திரத்தை கூட சொல்வார். இந்த மந்திரம் யாருக்கும் கிடைக்கல அப்படின்றதும் சில பாடலும். சமரச சன்மார்க்க சங்கத்தின் முதலே. சமரச சன்மார்க்கத்துக்கு உள்ள முதலாக இருக்கக்கூடிய எதுன்னு கேட்டேன்னாக்கா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்.
அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, கொள்கை பிடிப்பு வளர்க்கும் போது சன்மார்க்கத்துக்குரிய கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். ஸோ இவரை போய் அந்த சிவத்தோடு சேர்த்தா அது தப்பாயிரும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்பது தனி கடவுள். ஸோ அதனால் அதை வந்து நம்ம மற்ற சிவத்தோடு சேர்க்கணும். இதை வந்து சுத்த சிவமாகத்தான் சொல்லணும், அதை பரசிவமாக நம்ம பார்க்க முடியாது. நன்மார்க்கத்தவர் உள்ளம் நன்னிய வரமே. நன்மார்க்கர்னா யார்? யாரெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்களோ அவர்களெல்லாம் நன்மார்க்கர் அப்படின்னு சொல்வது. நன்மார்க்க நாவில் நவிற்றிய பாட்டை சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டு. அப்ப சன்மார்க்கத்தை தழுவும் போது அது நன்மார்க்கர் அப்படின்றது. நம்மளாம் நல்ல ஒரு மார்க்கத்தில் வந்திருக்கிறோம், நல்ல ஒரு மார்க்கத்தை வந்து கடைபிடிக்கிறோம், நல்ல ஒரு மார்க்கத்தை வந்து நம்ம கொள்முதல் செய்கிறோம். அதான் நன்மார்க்கத்தவர் உள்ளம். அந்த நன்மார்க்கத்தின் உள்ளத்துல தான் நன்னிய வரம்னாரு. நன்னியன்னா கலந்தன்னு பொருள், நெருங்குதல் என்று பொருள். நன்மார்க்கரா இல்லைன்னா அது வராது. ஜீவ ஒழுக்கம் இல்லைன்னா வரவே கடவுள் டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் யூ. யாராருக்கெல்லாம் இந்த கடவுளுடைய அனுக்கிரகம் கிடைக்காது அப்படின்றது ஒரு ரிசர்ச் இருக்குது இதுக்குள்ள. யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படின்றது. ஸோ நன்மார்க்கத்தவர் உள்ளம் நன்னிய வரமே. வரம் இது கிடைக்கிறதே நமக்கு ஒரு பெரிய வரம். நடுவெளி நடு நின்று நடம் செய்யும் பரமே. நடுவெளி, வெளிக்குள் வெளியாக இருக்குது. இது வந்து நடுவெளின்னு சொல்றது. அந்த துரிய வெளியை வந்து நடுவெளியாக சொல்வோம். நடுவெளி நடு நின்று நடம் செய்யும் பரமே. என்ன செய்தாங்க பாருங்க, அங்கேயே என்ன இருக்குன்னா நடம் இருக்கு. அப்ப அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு நடம் இருக்கு. அந்த நடம் தான் இவ்வளோ வேலையும் நமக்கு செஞ்சு தருது. அது மாற்றி அமைக்கிறது என்பதெல்லாம் நடம் தான். துன்மார்க்கவாதிகள் பிறர் கருநிலையே. கொலை புலை உள்ளவங்க கட்டாயம் இதை வரவே முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. துன்மார்க்கவாதிகள் பிறர் கருநிலை, அவங்களுக்கு வந்து பெற முடியாத அருநிலைன்னு சொல்றது. சுத்த சிவானந்த புத்தமது உவப்பே. சுத்த சிவானந்த புத்தமுது உவப்பே. உவப்பே என்பது மகிழ்ச்சி. சுத்த சன்மார்க்கத்துக்குரிய அமுதமாக இது சிவானந்த அமுதமாக இது புத்தமுதம் உவப்பேனது. என் மார்க்கம் எனக்களித்து எனையும் மேல் ஏற்றி. இது என் மார்க்கம் அப்படின்னு சொல்றாரு. என் மார்க்கம் என்பது சன்மார்க்கம். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. என் மார்க்கம் எனக்களித்து எனையும் மேல் ஏற்றி இரவாத பெருநலம் ஈந்த மெய்ப்பொருளே. வள்ளல் பெருமானுக்கு என்ன கொடுத்துச்சு அது? மேல் ஏற்றி, எதையும் கடந்து மேல் ஏற்றி பராபர வெளியே வந்து. அப்ப நிலை தெரிஞ்சாதான் இந்த மேல் ஏற்றினா எதுன்னு தெரியணும். சில பாடல்கள் சொல்லுவோம், இதுவரையில உள்ள நிலைகளை எல்லாம் கடந்து அறியாத ஒரு நிலைன்னு கூட சொல்லுவார். ஆக எல்லா நிலைகளையும் வந்து கடந்து இருக்கின்ற ஒரு நிலை இதுதான் ஏறா நிலை மிசை, செப்பாத மேல்நிலை. இதுவரையில யாரும் சொல்ல, எந்த வேதங்களும் பேசப்படாது. வேத ஆகமங்களுக்கெல்லாம் இது அறியாது. அடிமுடி என்னுமோர் அணுத்துணையனும் அறிந்திடப்படாத மெய் அறிவு. இப்படி நிறைய பாடல்கள் நம்ம வந்து சான்று எடுத்து பார்த்துட்டோம் இல்லைங்களா. இந்த 6ஆம் திருமுறை எடுத்துக்கிட்டாலே முழுக்க இது வந்து தனிக்கடவுளை பேசுகின்ற ஒரு நூல். சைவ சமயத்தை சைவ சமயத்தில் உள்ள கடவுளை பேசுகின்ற நூல் அல்ல, மத நெறிகளை பேசுகின்ற நூல் அல்ல. மாறாக அதையெல்லாம் இது சபிக்கின்ற ஒரு நூல். என்ன பண்ணும்? சபிக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் மண்ணோட மண்ணா அழிஞ்சு போட்டுன்னு சொல்லுகின்ற ஒரு நூல் இல்லைங்களா. இருளான மலமறு திகவரம் கண்டேன் எல்லா உயிரும் இன்புற்றுவாழ மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம் வழித்துறை தெரியாமல் மண்மூடி போக பயனறையா மூட மதம் அனைத்தும் முழுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாது என்பது. அப்ப இது துதி போடுற நூல் அல்ல. இது எல்லாத்தையும் ஒரேடியா இது அடியோட வேரோட அறுக்கின்ற ஒரு மார்க்கம்.
ஆனால் இது புரியாதவங்க என்ன செய்வாங்க, சித்தரையும் இதையும் போட்டு என்ன பண்ணுவாங்க, இணைச்சிப்பா சொல்லுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய குறைபாடு, கவனக்குறைவு, தவக்குறைவு, ஆராய்ச்சியின்மை. இல்லைங்களா? இந்த நூலினுடைய சாரம்னு எடுத்துக்கிட்டாக்க இது அப்படி தான் சொல்லுது. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அப்போ கடவுள் இங்கே என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம கடவுளோட கெட்டிக்காரா? இல்லை. அப்போ ஜஸ்ட் ஃபாலோ வாட் எவர் ஈஸி ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என் மார்க்கம் எனக்களித்து எனையும் மேல் ஏற்றி இரவாத பெருநலம், மற்றவங்க பெற்றது சிறு நலம், இந்த மெய்ப்பொருளை, மெய்ப்பொருள் இந்த இடத்துல கடவுளை அவர் என்ன சொல்றாருன்னா மெய்ப்பொருள்னு சொல்றாரு. சன்மார்க்க சங்கத்தார் தழுவிய பதியே. பாருங்க, சன்மார்க்க சங்கத்தவருக்கு தழுவுகின்ற, அதனால வழிபடுகின்ற பதி. நீங்க வேற எதையும் இதையும் பண்ணினீங்கன்னாக்கா அப்புறம் அது சரி இது நம்பால் இல்லை, இது ரெண்டையும் போட்டு லாலா மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் சாயிராளுன்ட்டு அது என்ன செஞ்சிடும், அது நம்மளை விட்டுடும். நீ முழுமையாக தூக்கி போட்டு என்னை தேடு, நான் உன்னை கைப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன். என்னை நம்பிட்டா நான் கைவிட மாட்டேன். நீ எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு என்னையும் நம்புனா நான் நிச்சயமாக உன்னை கைவிட்டுருவேன். எனக்கு நீ வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் பொய் நெறி. நான் சொல்கிறேன் எல்லாம் பொய் நெறின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஏன் நீ பொய் நெறியில் போய் பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுற? அப்போ நான் சொன்னதை நீ மதிக்கலை. நீ என்ன மதிக்கலைன்னா நான் இதுக்கு ஒன்றை மதிக்கணும். ஒன்னால் எனக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது? என்ன சொல்லணும்? போடோன்னு இல்லைங்களா? நீ என்னைக்கு திருப்பி பண்டாயாவா, அப்புறம் என்ன தெரிஞ்சுக்க. ஆனால் சன்மார்க்க சங்கத்தார் தழுவிய பதியே. அவங்க சன்மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு யார் விளங்கிக்கிட்டாங்களோ தூக்கி போட்டு இதை முழுமையாக பிடிச்சு கொள்வாங்க. தனி நடராஜ சர்க்குரு. நடராஜன் சொல்லும் போது இங்கேயும் என்ன நடராஜன்றாரு? தனி நடராஜன். அந்த நடராஜன் இல்லை, சைவ சித்தாந்த. அந்த நடம் வேறு, அந்த நடம் செய்கின்ற பொருள் வேறு, இது செய்கின்ற பொருள் வேறு. அந்த உடம்புனுடைய குவாலிட்டி வேறு, இந்த உடம்போட குவாலிட்டி வேறு. அது கொண்டு போய் சேர்க்கின்ற நிலை வேறு, இது கொண்டு போய் சேர்க்கின்ற நிலை வேறு. அதனால தனி நடராஜன், டோன்ட் பி கன்ஃபியூஸ்ன்றார். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் ரெண்டெல்லாம் ஒன்றுன்னு பார்ப்பாங்க. ஓ, நடராஜரை பற்றி இங்கேயும் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தான் எல்லாம் குழப்பிடிங்க, வள்ளலாரும் நடராஜரை தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, தவறாக நம்மளை சொல்லுவாங்க. ஆதியும் அந்தமும் இன்றி ஒன்றாகி அகம்புறம் அகப்புறம் புறப்புறம் நிறைந்தே. இது எப்போதும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த அகவலில் கூட முதல் 4 இதாடு வரும் இல்லையா, அருப்பெருஞ்சோதி 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 அருப்பெருஞ்சோதி, முடிவும் 4 இடத்துல வரும். இது ஒரு சர்ச்சை இருக்குது, இது எதுக்கு 4 தடவை சொன்னார் அப்படின்றது. ஸோ பல பேர் பல மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கும் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இந்த வேதம் பிரகாரம் அந்த 4 இடம் எதை சொல்லுது அப்படின்றது இதுக்குள்ளே தான் நம்ம சான்று தேடணுமே ஒழிய அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கருத்து சொன்னால் அது சரி வராது. இங்கே 4 இடம் என் பெருமான் சொல்லுகின்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். இதுதான் இந்த 4 இடம். இந்த 4 இடத்துல என்ன மயமாக ஆகணும்? எல்லாம் அருப்பெரும் ஜோதி மயமாக ஆகணும். இப்போ எப்படி இருக்குது? 4ம் வேற வேறையா இருக்குது. புலன்கள் வேறையா இருக்குது. புறப்புறம் கடவுளை 5 புலன்கள்னால அதை ருசிக்குதா, தெரிஞ்சு கொள்ள முடியுதா, அனுபவிக்குதா? இல்லை. அப்போ டோட்டலாக இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் கிடக்குது. உயிருக்கு தெரியுதா கடவுளை, அருப்பெருஞ்சோதி? ஆன்மாவுக்கு தெரியுதா? இல்லை. மனதுக்காவது தெரியுதா? இல்லை. ஏன்னா அது உரைமனம் கடந்து இருக்குது. அப்போ இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 4 தினசா இருக்குது. நான் 4 அருப்பெருஞ்சோதி மயமாக ஆயிட்டா புலன்கள் எல்லாம் அருப்பெருஞ்சோதியை அனுபவிக்குமா? அனுபவிக்காதா? கண்டிப்பாக அனுபவிக்கும் இல்லையா? மனமும் என்ன ஆயிரும்? அருப்பெரும் ஜோதியாயிரும். அதனால தான் இங்கே ஆதியும் அந்தமும் இன்றி, ஆதினா ஆரம்பம், அந்தம்னா முடிவு இன்றி. There is no beginning, there is no ending. இன்றி ஒன்றாகி, the oneness ஒன்றாகி, அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் நிறைந்தே. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகணும்?
ஃபுல்லாக ஆகணும், நிறைவு அடையணும். நிறைந்தே ஓதியும் உணர்ந்தும் இங்கு அறிவரும் பொருளே. ஓதி உணர முடியுமா? படித்து அறிய முடியுமா? அதை கலந்து அறியணும். திருவள்ளுவர் சொன்ன போது கற்றதனால் ஆய. இப்போ நம்மலாம் படிச்சுக்கலாம், அன்றாடம் படித்து என்ன ஆகலாம்? தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அட்லீஸ்ட் நோ ஃபர்ஸ்ட்ல முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம வந்து அதுக்கு முயற்சி செய்ய முடியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட படித்து தெரிஞ்சுக்கிட்டனால அனுபவம் வருமா? அனுபவம் இஸ் டிஃப்ரெண்ட். அனுபவம் எப்போ வரும்? மர்ச் பண்ணாதான். மர்ச் பண்ணி கரு பிடிச்சி நம்ம என்ன செய்யணும்? அமுதம் உண்டு உண்டு வளரணும். தெரியல எத்தனை வருஷம் வளரணும்னு. அப்புறம் வளர்ந்த பிற்பாடு தான் நமக்கு அந்த 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 உலகம் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ எப்படி நம்ம இந்த உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ, இந்த உலகத்தை பார்க்குறோமோ, அந்த மாதிரி அந்த உலகத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால தான் இங்கே சொன்னார், ஓதி உணர்ந்தும் இங்கு அறிவதற்கு அரும் பொருளேனர். அறிந்து கொள்வதற்கு அரும் பொருளாக இருக்கின்றது. உளங்கொள் சிற்சபை நடும் விளங்கும் மெய்ப்பதியே. இது எங்க விளங்கும்? எங்க அறிந்து கொள்ள முடியலாம்? உளங்கொள், உள்ளத்தில் அது இடம் கொள்ளும். சிற்சபை நடு விளங்கும் மெய்ப்பதியே. எங்க விளங்குதுன்னா சிற்சபை நடுனர். அதனால சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே. அப்ப சிற்சபை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாக்க இப்ப எங்கேயுமே இல்லை. எப்ப சிற்சபையில் இருக்கும் அது உள்ளுக்கு வந்து புகுந்து உள்ளுக்கு நம்ம வளர்ந்தாதான் சிற்சபை நமக்குள்ள இருக்கும். அது வரைக்கும் ஒன்றும் கலந்து கலவாமல் இருக்குது. அப்போ ஒன்றும் இல்லை. சும்மா நம்ம பாட்டுக்கே இது சிற்சபை அங்கே சிற்சபைன்னு நினச்சாக்கா அங்கே ஒன்றும் இருக்காது. கோஷம்தான், எல்லாம் எம்டியாக தான் இருக்கும். புதிதாக இது வந்து கரு பிடிச்சி வளரும். இப்போ கர்ப்பப்பையில் வந்து எப்போ குழந்தை உருவாகும்? குழந்தையே உருவாகாமல் நம்ம பாட்டுக்கு குழந்தை உள்ளுக்கு இருக்குன்னு சொன்னால் பொருந்துமா? அப்போ எப்போ குழந்தை உருவாகும்? கரு வந்து கலக்கணும். கரு கலந்து என்ன செய்யணும்? உரு வந்து எடுக்கணும். கரு கலந்தா உரு வளரும். உரு வளர்ந்தாதான் குழந்தாங்க ஃபார்மேஷன் இருக்கும். அங்கே அந்த செயல்பாடுகள் வந்து அங்கே இருக்கும். இல்லைன்னா அங்கே ஒன்றும் இல்லை, வெறும் எம்டி தான். அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ சிற்சபை அங்கே இருக்கான்னா சிற்சபை ஒன்றுமே இல்லை. ஏன்னா இன்னும் கடவுள் நம்மளை வந்து என்ன செய்யலை, கலக்கலை. கலந்து அவன் கரு பிடிச்சி வளர்ந்தாதான் ஓகே சிற்சபை இல்லை. அது வரைக்கும் இல்லை. பல மாதிரி கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது சிற்சபை, அது பொற்சபை, நீ இதை சிற்சபையாக வச்சுக்க, இதை பொற்சபையாக வச்சுக்க, இதை ஞான சபையாக வச்சுக்க. இதெல்லாம் கற்பனை. ரியாலிட்டிக்கு இது ஆகுமானா? ரியாலிட்டிக்கு ஆகாது. அதான் உளங்கோள் சிற்சபை நடும் விளங்கும் மெய்ப்பதியே. ஜோதியும் ஜோதியின் முதலும் தான் ஆகி. ஜோதியும் இது எப்படி இருக்குன்னா ஜோதியாக இருக்குது. ஜோதியின் முதலும் தானாகி. இதுதான் முதல் ஜோதி. அதான் ஜோதி எவையும் விளங்க விளங்கும் ஜோதி வாழியே துரிய நிலையின் நடுநின்றோங்கும் ஜோதி வாழியேன்வர். சூதிலாமை சிற்றம்பலத்து ஜோதி வெல்கவே துலங்க பொன்னம்பலத்திலானும் ஜோதி வெல்கவே. ஜோதி பாட்டில் வரும். இந்த ஜோதி கிடைச்சாதான் ஜோதி எவையும் விளங்க விளங்க. அப்படின்னா ஒரு ஜோதி இல்லை, எத்தனை ஜோதி இருக்கு? அண்ட வெளிகளில் பல கோடிக்கணக்கான ஜோதிகள் இருக்குது. சக்திகள் கோடாகோடி சக்திகள் இருக்குது. வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிண்டங்களே எவ்வளோ இருக்குது? அண்டங்கள் கோடி, பிண்டங்கள் கோடி. அப்ப ஜோதியும் கோடி. எந்த ஜோதி எப்படி அட்ரஸ் பண்றது? ஏகப்பட்ட ஜோதி இருக்கு. எந்த ஜோதியை எப்படி அட்ரஸ் பண்ற? மந்திரம் தான் அதற்கு அட்ரஸ். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை தான் அதோட ஸ்ட்ரெயிட் அட்ரஸ் வந்து அதுதான். அந்த மெயின் வந்து அந்த அந்த ஜோதி போட்டால் தான் இந்த மந்திரம் வந்து அந்த ஜோதிக்கு மட்டும்தான் பொருந்தும். வேற ஜோதிக்கு பொருந்தாது. வேற ஜோதிக்குலாம் வேற பேர். இந்த ஜோதி மட்டும்தான். ஏன்னா எல்லா வெளிகளும் என்ன மயமா இருக்குன்னா ஜோதி மயமா தான் இருக்கு. அப்ப நம்ம சும்மா மொத்தமா ஜோதின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜோதி தான் எடுத்துக்கிட்டோமா யாரும் ஏமாந்துருவோம், நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதுதான் ஜோதியும் ஜோதியின் முதலும் தான் ஆகி. இப்பதான் 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த முதல் ஜோதியை வணங்குவதற்கு வாய்ப்பு வந்திருக்கு. சில சங்கங்களை நடத்துவர்கள் கூட என்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க,
ஏன்னா சன்மார்க்கத்தில் ஒண்டி தான் ஜோதி ஜோதி ஜோதின்னுட்டு நீங்களாம் ஆடுறீங்க. ஏன் ஜோதி வந்து இதுக்கு முன்பே எல்லாம் பேசப்படலையா? அன்னைக்கே செத்து போயிட்டா தலைமாட்டில் ஜோதி தானே வச்சாங்க. தீபாவளி வந்து என்ன ஜோதி தானே. அப்புறம் சொக்கப்பன் கொளுத்துறது அதுவும் ஜோதி தானே. அன்னைக்கே இறைவன் ஜோதிமயம்னு தானே எல்லாம் காட்டிட்டாங்க. வள்ளலார் வந்து தான் புதுசாக ஜோதின்னு கடவுளை சொல்லணுமா அப்படின்னு சில கருத்துகள் சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து வள்ளலார் சொன்ன ஜோதி வேறு என்பதை அவர் ஒத்துக்கொள்ளலை. ஏன்னா வேதம் படிக்கும்போது என்னன்னு சொல்றாரு, இதுதான் முதல் ஜோதி. அப்போ முதல் ஜோதி இதுக்கு முன்பு வந்திருக்குதா அப்படின்னா இல்லையே. அதான் இந்நாட் புதிது அந்நாளில் இல்லையேன்றார. அப்போ இதெல்லாம் படித்தாதான் இந்த உண்மை தெரியும். படிக்கலைன்னா மொத்தமாக எல்லா ஜோதி தான். வாட் இஸ் தட், புதுசாக என்ன வள்ளலார் ஜோதி சொல்லிட்டாரு, எல்லாரும் இதுக்கு முன்பெல்லாம் ஜோதி தான் சொன்னாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த ஜோதி பாடல் கூட எந்த சித்திரம் எழுதலையே. இந்த ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் இருக்கு, அது எந்த சித்திரம்? இத்தனை கோடி சித்தர்கள் வந்தாங்க, யாரும் எழுதலையே. இந்த பாடல் யாரும் எழுதுனது? வள்ளலார் தான் முதல்ல இந்த ஜோதியை வந்து ஜோதி பாடலை வந்து இப்படியே அனுப்பிச்சிருக்கிறார், பாடியிருக்கிறார். ஆக ஜோதியும் ஜோதியின் முதலும் தான் ஆகி தான் முதல் ஜோதி. அதனால தான் ஜோதி எவையும் விளங்க. இந்த ஜோதியை நீ அடைஞ்சிட்டா எல்லா ஜோதியும் உங்களுக்கு அத்துப்படி விளங்கிடும். அதோடைய தன்மை, அதோடைய குணம், அதோடைய ஆற்றல், அதோடைய காலம், அதோடைய வயது, எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எல்லாமே உங்களுக்கு விளங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் முதலும் தானாகி சூழ்ந்தனை வளர்க்கின்ற சுந்தர அமுதே. அப்போ முதல் ஜோதி வந்து இவரை ஆட்கொண்டதுனால தான் வள்ளலார் எத்தனாவது பிள்ளையாயிட்டாரு அருட்பெருஞ்சோதிக்கு? இந்த ஃபர்ஸ்ட் சைல்டாக ஆனார். நீயே எனது முதல் பிள்ளை. அப்போ ஜோதி எல்லாம் ஒன்றுன்னா இவர் முதல் பிள்ளைன்னு சொல்கிறது நியாயமாக இருக்குமா? கன்ஃபியூஸாக இருக்கணும். அது எப்படி இவர் வந்து முதல் பிள்ளையாக இருக்க முடியும்? எண்ணிலா கோடி சித்தர் ரிஷிகணங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இவர் முதலாக இருக்க முடியாது. ஆனால் ஜோதி முதல் ஜோதியாக இருந்தாக்கா வாட் இஸ் சேஸ் இஸ் கரெக்ட். இறைவன் வள்ளலார் சொல்கிறதும் சரி, அதே நேரத்தில் இறைவன் சொல்வதும் சரி. நீயே எனது முதல் பிள்ளை அப்படின்னு இறைவனும் சொல்கிறாரு. அப்போ இறைவன் முதல் பிள்ளைன்னு நீ கிளைம் பண்ணும்போது நாம் வந்து இங்கே என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இந்த ஜோதி வந்து முதல் ஜோதி. அப்போ இது முதல் ஜோதினா இதுதான் முதல் கரு இருக்குல்ல பாடல், கரு முதற் கருவாய் 646 646 பார்த்துக்கீங்க. முதல் கருவாக இது இருக்குது. கரு முதற் கருவாய் கருவெல்லாம் காட்டுமோர் கருவாய். பாருங்க, கருவெல்லாம் காட்டுமோர் கரு. அப்பனா ஒரு கரு இருக்கா நிறைய இருக்கா? நிறைய கரு இருக்குது. ஒவ்வொரு வெளிக்கும் கரு பிடிக்கின்ற தன்மை இருக்குது. இப்ப நம்மளும் எப்படி உலகத்துக்கு வரோம்? கரு பிடிச்சி தான் வரும். தட் மீன்ஸ் we are space. நம்மளோட உயிர் என்பது ஒரு ஸ்பேஸ். கரு பிடிச்சி தான் வரும். அப்ப திருப்பி நம்ம போகணும்னால எப்படி போகணும்? கரு பிடிச்சி தான் போகணும். கரு பிடிக்குமா? இங்க வர்றதுக்கு கேட்காமலே கரு பிடிச்சி வந்துடுறோம். ஆனா அங்க போறதுக்கு நம்ம படாத பாடு பட வேண்டியது இருக்குது. அதுக்கு நிறைய புண்ணியம் நமக்கு தேவைப்படுது. சும்மா எல்லாரும் போயிட முடியாது. பிகாஸ் கடவுள் டோன்ட் அக்செப்ட் சிம்பிளி எனிபடி. அவருக்கு யார் வேணும்? அவரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க வேணும். உயிர்களுக்கு நிறைய தொண்டு செஞ்சவங்க தான் அவருக்கு வேண்டும். புண்ணியவான்களை தான் அந்த உலகம் புண்ணியவான்களுக்குன்னு உரியது. பாவிகளுக்கு உரிய இடம் இல்லை. நம்மளோ ஏற்கனவே என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? பஞ்சமா பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இந்த பஞ்சமா பாவத்தை வச்சுட்டு என்ன கூட்டிட்டு போனா அவர் எப்படி கூட்டிட்டு போவார் இல்லையா? அப்ப உயிர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? புண்ணியம். எப்போதும் வழிபாடு செய்யும்போது எல்லா உயிர்களின் நலன் கருதி நம்ம பிரார்த்தனை செய்யணும். அது வந்து நமக்கு ஒரு புண்ணியத்தை கிடைக்கும். ஆக சூழ்ந்தனை வளர்க்கின்ற சுந்தர. பாருங்க, வளர்க்கின்ற என்ன செய்யணும்? வளரணும். ஒரு குழந்தை நம்ம இந்த உலகத்துக்குள்ள வரும்போது கருப்பைக்குள்ள வளர்ந்து தான் நம்ம வெளியே வந்தோம். கரெக்டா? அப்ப போகும்போதும் அந்த உலகத்துக்கு போறோம்னா திருப்பி என்ன செய்யணும்? நீங்க வளர்ந்து தான் போக முடியும். நீங்க வளரலன்னா போக. அப்ப என்னவா வளரணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. என்னவா வளரணும்?
வெளியாக ஒளியாக வளரணும். இது சாதாரண விஷயமா? இங்கே இப்போ இருக்கிற நடம் ஒளியாக வளர முடியுமா? செய்யுமா? அந்த செய்ய முடியாது. அப்போ அது நம்ம அது மாதிரி வளராமல் அங்கே போகவும் முடியும். அந்த உலகம் தெரியாது. ஏன்னா அப்படி அது அந்த அந்த உலகத்தை எப்படி என்ன செஞ்சிருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சிருக்குது. யாரும் வர முடியாது. மேலே என்ட்ரி பண்ணாங்கன்னா பேர்ன், எல்லாம் பேர்ன் ஆயிரும், அப்படியே கரைஞ்சி போயிடும். ஹூ ஆஸ்க் யூ டு கம்? நான் தான் கூட்டிகிட்டு ஒன்றை வரணுமே ஒழிய உன்னை யார் என் உள்ளுக்கு வர சொன்னா? அதனால உடம்பு, உயிர், உள்ளம் எல்லாம் என்ன ஆயிரும், கரைஞ்சி போயிடும். என்ன பண்ணுவீங்க? சித்தர்கள் கூட உள்ளுக்கு போக முடியாது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் அது. அதனால தான் வளரணும்னா திருப்பி இந்த அருள் கரு பிடிச்சி நம்ம வளரும் போது ஓகே. அப்போ வளர்ந்துட்டோம்னா அந்த உலகத்துக்கு போகும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் எந்த ஒரு டேமேஜஸும் நமக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்குது கடவுள். சாதாரண விஷயம் இல்லை. எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம, இல்லைங்களா? யாரும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ கூட்டிகிட்டு போகிறேன்ற கதைக்கெல்லாம் இங்கே ஒன்றும் ஆகாது. இது சரி. வளர்க்கின்ற சுந்தர அமுதம். சுந்தரம் என்பது சுத்தமான அமுதம். பாருங்க, உலக உணவு வேற, சுந்தர அமுதம் என்பது வேற. இந்த அமுதம் கிடைச்சனே தான் நம்ம என்ன செய்யணும்னா மற்ற உணவுகள் எல்லாம் கட் பண்ணிடும். தேவைப்படுமானா தேவைப்படாது. அது ஊட்டி வளர்க்குது. அது உலகத்துக்கு அதுக்கு என்ன உணவு கொடுக்கணுமோ அதுக்கு வச்சிருக்குது ஸ்டாண்ட் பையா. சாதியும் மதமும் தவிர்த்தவர் உறவே. இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்கு இது உறவு? யாரு கடவுள் உறவு வைத்துக்க விரும்பும்? அந்த கடவுள் யாரு கூட உறவா இருக்கணும்னு விரும்புது? நம்ம என்ன வளர்த்து வச்சிருக்கோம்? சாதி. ஏகப்பட்ட சாதி. ரோட்டுக்கு ரோடு சாதி, வீதிக்கு வீதி சாதி, பேரு பின்னாலெல்லாம் சாதி, இல்லைங்களா? அப்ப இதுலயே கடந்துச்சுன்னா அருட்பெரும் ஜோதி வர்றதில்லை. இன்னும் வேற வெளிகளுக்கு கூட போகவும் முடியாது. அப்ப திருப்பி திருப்பி எங்கேயே வந்துகிட்டே இருக்கணும். இதுதான் இந்த நரகம்தான், ஈன உலகம்தான் அவங்களுக்கு வாழ்வு. அதனால சாதியும் சமயமும். சாதியை சொன்னாலும் ஒரு வகையில் பார்த்துக்கலாம். ரெண்டாவது அடி எது உழுவுது? சமயமும் உழுவுது. நம்மளோட 6 சமயத்தை சொல்லுங்க. நம்மளுடைய சமயம் எத்தனை வகை கொண்டது? அதுக்குள்ள வழிபாட்டு தெய்வம் சிவன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, முருகன் வழிபாடு, சூரிய வழிபாடு, நாராயண வழிபாடு, முருக வழிபாடு அட்டி விழுவுது. என்ன பண்ணுவீங்க? 6 சமயம் தவிர்த்தவர். அப்ப சன்மார்க்கம் என்பது ஒரு தனி, என்னன்னு சொல்லலாம், தனி மார்க்கம், தனி கடவுள், தனி நிலை, தனி அப்ரோச், தனி மெக்கானிசம். உண்ணுகின்ற அமுதமும் தனி அமுதம், பாடியும் தனி அமுதம். ஸோ இப்படி கடவுள் படைப்பில் இப்படியெல்லாம் தனியாக வச்சிருந்தா எப்போ மனிதன் இதை விளங்கிக் கொள்வது? லக்கிலி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இது கிடைக்க ரொம்ப பேர்த்துக்கு இதனுடைய நுட்பத்தை எடுக்கிறது ரொம்ப சிரமம் இது. அதனால சாதியும் சமயமும் தவிர்த்தவர் உறவே. அப்ப மற்றதோட 6 சமயத்துக்குள்ள நம்ம பூந்துகிட்டு இருந்தா, அதையும் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தா இது உறவு வைக்குமா? இதுக்கு எப்படியாப்பட்டவங்க வேணும்? எப்படியாப்பட்டவங்களே இது விரும்புது? முழுமையாக. மற்றதெல்லாம் பொய்யின், நான் சொன்ன பொய்யின்னே இவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கு தெரியணும். நான் விட்ட சாபத்தில் இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க, எல்லாம் என்ன பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அது நினைக்கணும். அப்பனா இது அவங்க கிட்ட உறவு, என்னோட உறவு பூலோகத்திலேயே இருக்கிறாங்கன்னு அது சந்தோஷப்படும். எனக்குன்னு ஒரு கூட்டம் பூலோகத்தில் இருக்குது. எல்லாம் ஒன்றுன்றவங்கள அது ஏற்றுக்கொள்ளாது. நான் தனி என்பதை மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளும். அதான் தவிர்த்தவர் உறவே. இதில் சில வள்ளலார் சொல்வார்ல, ஒருமையுடன் நினைது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம்
உறவு வேண்டும். எப்பேற்பட்ட உறவு வேண்டும்ன்றது. ஒருமையுடன் திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர். எத்தனை பேர் இருக்கிறோம்? யார் அந்த அப்படி எடுத்துக்கிட்டா யாரை நம்ம கோடிட்டு காட்டலாம்? வள்ளலார் ஒருவர் தான். ஏன்னா அவர் தான் அருட்பெருஞ்சோதியோட எப்படி இருக்கிறாரு? ஒருமை பெற்றிருக்கிறாரு. அருட்பெருஞ்சோதியும் இவரும் ஒன்று, ஒருமையுடன். நீங்கள் வேற யாருன்னு நமக்கு தெரியாது. ஒருமையுடன் யார்? நம்மலாம் டுவெல்ட்டி இல்லைங்களா? உள்ளுக்கே 4 பிரிவாக இருக்குது. ஏதோ இப்போ தான் முயற்சி பண்ணுறோம். ஒருமை நினைது திரு மலரடி நினைக்கின்ற அவருடைய நினைப்பு பூரா எது? அருட்பெரும் ஜோதியாயிட்டார். ஸோ ஒன்றரை கலந்துட்டார். ஸோ வேற எதுவும் நினைக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அப்படியாப்பட்ட உத்தமர் தம் உறவு வேண்டும். கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு. சந்தோஷப்படணுமே. நமக்கு வள்ளலாரை வணங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அருட்பெருஞ்சோதியை வணங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அருட்பெருஞ்சோதியை பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அருட்பெருஞ்சோதி மந்திரம் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அருட்பெருஞ்சோதியோடைய வேதத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்றவங்களை எடுத்து இயம்புறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ அப்பனா நம்மளாம் யாரு? பாட்டால் உனது பதத்தை பாடும் வாயரே அடியேன் எனக்கு மிகவும் நேயரேன்றாரு. எனக்கு வேண்டியவங்க. அருட்பெருஞ்சோதியை பாடுறவங்களாம் எனக்கு வேண்டியவங்கன்றாரு. அப்ப நீங்க பாடுறவங்களா இருந்தா வள்ளலாருக்கு வேண்டியவங்க தானே. அப்ப வள்ளலாருக்கு வேண்டியவங்கனாக்கா நமக்கு இடம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவருடைய ஆளுங்களை என்ன செய்வாரு? அவரோட உலகத்தை கொண்டு வருவார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு குரங்கு பிடி மாதிரி எதை பிடிச்சிக்கணும்னா சன்மார்க்கத்தை பிடித்து கொள்ளணும். அதே நேரத்தில் அருட்பெருஞ்சோதிக்கு விசுவாசமாகவும் நம்ம இருக்கணும். நல்ல விசுவாசியாக நீங்கள் இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருந்தால் தான். இப்போ நவராத்திரி வந்தோடனே எல்லாம் போய் நவராத்திரி அங்கே போய் உட்காந்துட்டு பொம்மையை வச்சு பார்த்துட்டு உட்காந்துருந்தா அது பார்க்க என்னடா இது. அப்புறம் தைப்பூசம் வந்தால் நீ போய் காவடியும் பாலும் எடுத்துக்கிட்டு இருந்தால் அது பார்க்கும் என்னடா. அப்புறம் சிவராத்திரி வந்தால் அங்கே போய் கோயிலில் போய் கண்ணெல்லாம் முடிச்சுக்கிட்டு ராத்திரி பூலாக இருந்தால் அது பார்க்கும். இது என்ன அது நம்பால் இல்லையே. ஓஹோ குராங் ஆச்சாரணும். இதுக்கு இன்னும் அறிவு பத்தலை. சரி சரி நீ இரு அப்படின்ட்டு அது கண்டுக்காது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு அது அறிந்தாரை அறிந்தானே. நீ எவ்வளவுக்கு அறிஞ்சுக்கிட்டே அந்த அளவுக்கு அது உன்னை தெரிஞ்ச. ஓஹா இவன் நம்ம போட்ட ட்ரிக்ஸ் எல்லாம் இவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். நம்மளை குரங்கு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்பா அது சந்தோஷப்படும். புரியுதுங்களா? சார் விளங்கி கொள்ளணும். இதெல்லாம் நீங்கள் படித்து நீங்களாம் அறிய முடியாத ஒரு விஷயங்கள் இதெல்லாம் இல்லைங்களா? சாதியும் மதமும் தவிர்த்தவர் உறவே தனிநடராஜையின் சர்க்குரு மணியே. நான் இந்த உறவு என்ற ஒரு சொல்லை வச்சுக்கிட்டு இதுக்குள்ள போய் ஆய்வு பண்ணா இன்னும் பல விஷயங்கள் கிடைக்கும். இந்த உறவுக்கு இன்னும் வேற என்னென்ன பெருமான் கொடுத்துருக்கிறாரு ரிசர்ச் பண்ணாக்க தான் அது கிடைக்கும் உங்களுக்கு. நான் கற்பனை முழுவதும் கடந்தவர் உளத்தே கலந்து கொண்டு இனிக்கின்ற கற்பக கனி. இது கற்பனை இல்லை. கற்பனை என்பது மனதில் நம்ம நினைக்கிறது, பொய் மனதில் நினைக்கிறது. இது கற்பனை முழுவதும் கடந்தவர் அப்படின்னா ரியாலிட்டி. இது உள்ளுக்கு கலந்துச்சுனாக்கா ஒரு உண்மை பொருளாக இருக்கும். சும்மா கடவுள்னு நம்ம பாட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு உள்ள பொருள் அல்ல. இது கற்பனையெல்லாம் கடந்தது உளத்தே கலந்து கொண்டு. அப்போ நீங்கள் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இதில் இல்லை. இப்போ சில பேர்லாம் கற்பனை சொல்லுவாங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க, ஸ்பேஸ்க்கு போங்க, ஸ்பேஸில் ஒரு வீடு கட்டுங்க, அந்த வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு ரூம் வச்சுக்கோங்க, நீங்கள் போய் அங்கே போய் ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு ஒரு பாத்ரூம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு படிக்கிற ரூம் வச்சுக்கோங்க, சாப்பிட்ற ஒரு இது வச்சுங்க, செத்து போனோடனே நீங்கள் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சில ஒரு கற்பனையெல்லாம் சில பேர் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறாரு இதெல்லாம் கதைக்கு ஆகாதுன்ட்டார். இந்த கற்பனையெல்லாம் கடந்தவர்ன்ட்டார் உள்ளத்தே. அப்போ நோமோ இமேஜினேஷன். நம்ம முக்கியமாக தேட வேண்டியது என்ன? அருள்.
நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்து இந்த கற்பனையெல்லாம் கதைக்காது. அது இந்த மைண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் போனாக்கா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் சொல்லுவாங்க. சன்மார்க்கம் வந்து இந்த கற்பனைக்கெல்லாம் அப்பால் பட்டது. ஸ்ட்ரெயிட்டாகவே அருளை பெற வேண்டியது, அருள் உள்ளுக்கு பூர வேண்டியது, ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது, நம்மளை அப்படியே மாற்ற வேண்டியது, கொண்டு போய் அங்கே வாழ வைக்க வேண்டியது, நிலை கடந்து போய் வாழ வைக்க வேண்டியது. அதனால கற்பனை முழுவதும் கடந்தவர் உளத்தே கலந்து கொண்டு, திருப்பியும் பாருங்க என்ன சொல்றாரு, கடவுள் வந்து கலந்து கொண்டு இனிக்கின்ற கற்பக கனி. கடவுள் கலந்துட்டா என்ன செய்யும்? எது இனிக்கும்? உள்ளம் இனிக்குமா? இது யாருக்கா தெரியுமா? உள்ளம். நமக்கெல்லாம் எது இனிக்கும்? சீனியை 1 கிலோ கையில் எடுத்தா இனிக்குமா? அப்ப கை இனிக்காது. வாய்க்குள்ள போட்டா இனிக்குமா? இனிக்கும். தொண்டைக்குள்ள போனேன்னு இனிக்குமா? வயிறுக்குள்ள போனேன்னு இனிக்குமா? இனிக்காது. ஆனா மூத்திரத்தை செக் பண்ணா, ரத்தத்தை செக் பண்ணா, இனிப்பு நீர் உள்ளவங்களா இருந்தாக்கா எல்லாம் இனிக்கும். இங்கே ஒரு சொல்றாரு, உள்ளமே இனிக்கும்ன்றாரு. இறைவன் வந்து உள்ளுக்கு கலந்து விட்டா உள்ளம் இனிக்க. நமக்கு தெரியாது அது எப்படின்றதே, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அது அப்பால் பட்ட விஷயம். உள்ளம் இனிக்கும்ன்றது. நம்ம என்னைக்கு உள்ளம் வந்து கவலைப்படுறதை தான் நம்ம பார்த்துருக்கோம். உள்ள மகிழ்ச்சி அடையதை பண்ணுறது. உள்ள இனிக்கிறது வந்து எப்படியாவது நமக்கு தெரியுமா? நமக்கு யாருக்குமே அது தெரியாது. ஸோ நாளைக்கு இனிச்சுதுன்னா நீங்க வந்து சொல்லுங்க. கலந்து கொண்டு இனிக்கின்ற கற்பக கனியே. கற்பகம் என்பது அழிவில்லாத கனி. அர்ப்பணை, தன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்றாரு? அர்ப்பன்னாக்க சிம்பிளானவன் சொல்றாரு. அற்ப புத்தி, சின்ன புத்தின்றாங்க. நான் ஒரு சின்னவன் அப்படின்றார். அர்ப்பணை ஆண்டு கொண்டு அறிவு அளித்து. எத்தனாவது அறிவு? 12வது அறிவை அளித்து அழியா அருள்நிலை தனில் உற அருளிய அமுதை. எங்க கொண்டு வச்சுதான்? அழியா அருள்நிலை. பாருங்க, அழியிற அருள்நிலை வேறு, அழியா அருள்நிலை என்பது பராபரையும் கடந்து உள்ள நிலை. அங்கே கொண்டு அங்கே செல்வதற்கு அருள்நிலை தனில் உற, அந்த இடத்துல போய் நம்ம வாழ்வதற்கு அருளிய அமுதம். அமுதம் உண்ணாம அங்க போக முடியாது. அமுதம் உண்ணாம வளர்ச்சி இருக்காது. ஏன்னா இந்த இயக்கத்துக்குரிய வளர்ச்சி வந்து உடல் வளர்ச்சியோட இது முடிஞ்சு போச்சு. ஒன்லி செல்ஸ் தான். ஆனா நீங்க அங்க போகணும்னா வேற ஒரு ஒளியாக மாறணும். அப்ப அதுக்கு என்ன உணவு? அதுக்குரிய அமுதத்தை அது கொடுத்து தான் அது வளர முடியும். வேற எது கொடுத்து வளர முடியாது. அதான் தனில் உற அருளிய அமுதே. அது அருளை அமுதை கொடுத்தது. பற்பல உலகமும் வியப்ப. அந்த உலகத்துக்குரியவரா இவர் ஆனதுனால, முதல்ல நம்ம படிச்சோம் இல்லையா, எல்லா உலகம் அதிசயத்திட, அமரரும் முனிவரும் அதிசயத்திடவே அருட்பெரும் ஜோதி அன்புடன் அளித்தேன்னு முதல் வரி படித்தோம். இங்கே பற்பல உலகமும். அப்போ உலகம் ஒன்று இல்லை, உலகம் வந்து பல இருக்குது. அந்த உலகமும் வியப்ப. மறுபடியும் என்ன சொல்றாரு? வியப்பு, சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ் இது. எந்தனைக்கே பதல் மலர் முடிமீசை பதித்த மெய்ப்பதியே. அவருக்கு மட்டுமே என் தனக்கே பத மலர், இறைவனுடைய திருவடி. திருவடினா இறைவனுடைய ஒளியை. முடிமிசை, முடிமிசைனா புருவ மத்தி. பதித்த மெய்ப்பதியே. அப்ப அது நம்மளை வந்து ஒண்டட்னு எடுக்கும் போது என்ன செய்யணும்? எப்ப நம்ம கடவுளுக்கு ஒண்டட், எப்ப அது நான் செலக்ட் பண்ணணுச்சுன்னா எப்படி செலக்ட் பண்ணோம்? அந்த ஒளியை பதிச்சுனாக்கா யூ ஆர் வாண்டட். அது வரைக்கும் we are not wanted. பூலோகத்தில் இரு, பூலோகத்தில் இரு. நம்ம என்ன சொன்னோம்? ஐயோ இங்க இருக்கக்கூடாது, இது பொய்ன்னு நம்ம குதிக்கிறோம் ஓடணும்னு. கடவுள் என்ன சொல்றாரு? நோ நோ, ஜஸ்ட் வெயிட், கேரி ஆன், do your duty. அவர் நம்மளை இங்க வச்சுக்கிட்டு டூ சம்திங் இல்லைங்களா? எப்ப நம்மளை செலக்ட் பண்றாருன்னா எப்ப பதிக்கின்றார். ஏன்னா அவரை வந்து எப்ப பதிச்சாரோ he is wanted இல்லைங்களா? அது வரைக்கும் we are not wanted. சரிதானே?
இதுக்கு பேர் என்னது? பதிக்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது? தீட்சை. அப்ப தீட்சை யார் வைக்கிறது? மனிதன் வைப்பது அல்ல. ஏன்னா மனிதன் வச்சானாக்கா அவன் ஏற்கனவே என்ன நடம்? அசுத்த நடம். எவ்வளவு பேர் தீட்சை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? யாராவது ஒளியா மாறுறாங்களா? ஏன் மாற முடியல? அந்த அளவுக்கு நமக்கு தீட்சைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா 740 வெள்ளி கொடுத்துட்டு நான் தீட்சை வாங்கிட்டேன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இன்னும் சமய தீட்சை இருக்குது, இன்னும் மற்ற தீட்சைலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. எந்த தீட்சையும் நம்மளை ஒளியாக மாற்றாது. கடவுளோட தீட்சை நம்ம பெறணும். மற்ற தீட்சை எல்லாம் மண்ணுக்கு தான் கொண்டு போகும், திருப்பி பிறப்புக்கு தான் கொண்டு வருமே ஒளிய இந்த உடம்பையும் உயிரையும் உள்ளத்தையும் ஒளியா மாற்றாது, எந்த சுத்தியையும் செய்யாது. ஸோ இந்த விழிப்பு நமக்கு சன்மார்க்கத்தில் இருக்கும். சன்மார்க்கத்திலே தீட்சை கொடுக்குறவங்களாம் வருவாங்க. உண்மையில் அவங்களுக்கும் தெரியாதுங்க, இது நம்ம கொடுக்கறதில்ல, இது இறைவன் கொடுக்கறது. ஏன் நம்ம கொடுத்துட்டு இருக்கணும்? இது தேவையா அப்படின்னு எடிக்கேட்டன் பண்ணணும். யாருக்கிட்ட வாங்கணும்? இறைவனுக்கிட்ட வாங்கணும். அதுபோல அருட்பெரும் ஜோதி பாடல்ல இந்த அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட பாடல்ல கூட ஒரு 2 இடத்துல சொல்வாரு. பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம், பொய்யாத தெய்வம், இடர் செய்யாத தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னி மீசை வைத்த பெரும் தெய்வம். அப்ப யாரு வைக்கணும்? இதெல்லாம் இறைவன் வைக்கணும். இறைவன் வைத்தாதான் நம்மளாம் உய்ய முடியும். இறைவன் வைக்கலன்னா நம்ம நிச்சயமா உய்ய முடியும். ஸோ அந்த ரீதியில் நம்ம யாருக்கிட்ட கேட்கணும்? தீட்சை அருட்பெரும் ஜோதிகிட்ட கேட்கணும். ஆக எந்தனைக்கே பதல் மலர் முடிமிசை பதித்த மெய் பதியே. அதுவும் பாருங்க, பொய்ப்பதி இல்லை, மெய்ப்பதி. தற்பரமாம் பர சிதம்பர நிதியே. தற்பர பரம்பர சிதம்பர நிதியே. தற்பரமாகவும் பரம்பர சிதம்பர நிதியாகவும் இருக்கின்ற தனி நடராஜ என் சர்க்குரு மணியே. தற்பரமாம், தற்பர சித்பர ஜோதின்லாம் வருது இல்லையா, சொந்தப்பர் தன்னிமேல். பவநெறி செல்லும் அவர் கனவினும் அறியா. மேலும் மேலும் எதுல போகக்கூடாது? பவநெறி. எது பவநெறி? எது பவநெறி? ஏற்கனவே படிச்சிருக்கிறோமா? 1387 பாருங்க, ரிஃபர் பண்ணுங்க. எது பவநெறி? அது சொல்றாரு எது பவநெறி. அவரு சொல்றாரு எது பவநெறி. நம்ம என்ன சொன்னோம்? கொலை புலை பவநெறி. அவர் என்ன சொல்றாரு? எது பவநெறி? பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோர் பவநெறி. அப்ப உலகமே எந்த நெறியில இருக்கு? இந்து சமயமே எந்த நெறியில இருக்குது? பவநெறி. என்ன பண்றது? எப்படி அடி வாங்குது பாருங்க சமயங்களும் மதங்களும். எவ்வளோ அவேர்னஸ் நமக்கு தேவைப்படுது இதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு. பவநெறி செல்லும் அவர் கனவினும் அறியா. கனவுல கூட நீ அறிய முடியாது. why? he doesn't want. இது வகுத்திருக்குது. இது எனக்குன்னு ஒரு நெறி, சுத்த சன்மார்க்க நெறி, எனக்குன்னு ஒரு மார்க்கம். என்ன நல்லா தெரிஞ்சவங்க என்ன பிடிச்சி வரணும். பொய்யில போனவங்கள எனக்கு தேவையே இல்லை. அவன் கடக்கட்டும், அங்கே இன்னும் படட்டும். அப்படி இருக்குது. அதனால கனவுல கூட அவன் அறிய முடியாது. பாவம். அது பாவப்பட்ட நெறின்னு சொல்றது பவநெறி. பவம்னா பாவப்பட்ட நெறி. திருப்பி செத்து போற இல்லையா? அதனால தானே அதை மீண்டும் ரிஃபர் பண்ணுங்க. பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோ பவநெறி இதுவரை பரவியது. இதனால் இதுவரையில் அவர் காலம் வரைக்கும் எது பரவி இருக்குது? பவநெறி தான் பரவி இருக்குது. எது வரல? அடுத்து சொல்றாரு செந்நெறி அறிந்தில. அப்ப எது செந்நெறி? சன்மார்க்கம் செந்நெறி. செந்நெறி அறியாதனால என்ன நடந்ததுன்னு சொல்றாரு அடுத்ததுல. செறி இருள் அடைந்தனர்ன்றாரு. செந்நெறி அறிந்தினர் இறந்து உலகோ செறி இருள் அடைந்தனர். எது இருள் அடைந்தது?
மேலும் மேலும் எது இருளாவே இருந்தது? அகம். ஏன்னா ஏற்கனவே உள்ள நெறியில பராபரை வரைக்கும் போயிருக்கிறாங்களே, எப்படி ஒரு பவ நெறின்னு அதை சொல்ல முடியும்? இங்க மெயினா எதை வச்சு சொல்றாரு? ஆன்மா. அந்த ஆன்மா என்ன ஆகல, இருளே தான் கிடக்குது. எவ்வளோ ஒளி நீ போய் அடைஞ்சாலும் ஆன்மா ஸ்டில் இருளாகத்தான் இருக்குது. அந்த ஆன்மா ஒளி பெறல. அதனால்தான் அகத்தே கருத்து உலகர் அனைவரையும். அப்ப ஆன்மா உங்களுக்கு வளரலன்னா கன்சிடர் எல்லாமே பவநெறி. ஆக செந்நெறி அறிந்துல இறந்து இறந்து உலகோர். பாருங்க, உலகோர் எது வரைக்கும்? இங்க உள்ளவங்க மட்டும் இறக்கல, எங்க உள்ளவங்களாம் இறக்குறாங்க, பராபரை வரைக்கும் இறக்குறாங்க. ஏன்? உண்மையான ஆன்மாவை யாரும் அடையல. அப்ப நமக்குள்ள ஏதோ ஒரு பகுதி, இந்த ஆன்மா என்ற பகுதி இன்னும் யாருக்குமே வளர்ச்சி இல்லை. வள்ளலார் சொல்லுகின்ற ஆன்மாவை நான் சொல்றேன், நாட் சைவ சித்தாந்தம் சொல்ற ஆன்மாவை நான் சொல்றேன். அப்ப ஆன்மாக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. ஏன்னா பராபரை வெளியில இருக்கிறவங்களுக்கு கூட உள்ளுக்கு ஒளிஞ்சிருக்கின்ற கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன்ற. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மா இன்னும் என்ன ஆகல. அப்ப அந்த இது அறியாத வரைக்கும் எல்லாமே பவ நெறி. நாளைக்கு உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க, அது எப்படி இதெல்லாம் எல்லாமே எப்படி பவ நெறி ஆக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ உங்களுக்கு டிஃபைன் பண்ண தெரியணும். வள்ளலார் எந்த இடத்த மையமா வச்சு இதை சொல்றாரு, எல்லாமே பவநெறி இதுவரை பரவியதனால். அப்ப அவர் கால வரைக்கும் உண்மையான ஆன்மா வளர்ச்சி இல்லை. அதனால எல்லாம் பவனி. இறந்து உலகோர் செறியுருள் அடை ஆதலின் இனி நீ. அதனால இனி நீ இனிமேல புன்னெறி தவிர்த்ததொரு. இதெல்லாம் என்ன நெறின்ட்டாரு? புன்னெறின்ட்டாரு. சன்மார்க்கம் மட்டும்தான் நன் நெறி. புன்னெறி தவிர்த்ததொரு புத்தமதருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக. தன்னெறி என்பது தன்னை அறிகின்ற, தன்னை வளர்க்கின்ற நெறி. தன், யோர் செல்ஃப், ரியல் செல்ஃப். அப்ப பராபரை வரைக்கும் செல்ஃப் இல்லையா? இப்ப பாருங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமலே தான் கெடுகிறான். அப்படின்னா திருமூலர் அருப்பெருஞ்சோதியா ஆயிருந்தா இந்த பாடம் சரியா இருக்கும். ஆனா அவர் பரசிவமா தான் இருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப இன்னும் தன்னை அறியல. அப்ப தன்னை, அவருக்குள்ள ஒரு இன்னொரு தன் இருக்குது, தனக்குள்ள இன்னொரு தன் இருக்குது. ஆனா அந்த தன் காரிய படல. திருப்பி காரியப்படணும்னா அவரும் எங்க வரணும்? உலகத்துக்கு ஜீவகாருண்யம் பழகி அருப்பெருஞ்சோதி ஓதி, அருப்பெருஞ்சோதி அவரை செலக்ட் பண்ணி அப்புறம் தான் அவரு ஆஹா நான் பரசிவம் இல்லை, பரசிவம் ஒரு சின்ன ஒளி, நான் அருப்பெரும் ஜோதி என்பதை அறிய முடியும். ஸோ அதனால எல்லாரும் அவ்வளோ தூரம் போய் வேஸ்ட் பண்ணிட்டதுனால நம்ம இதெல்லாம் லட்சியம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பை ப்ரேயிங் டு ஆல் அதர் காடஸ். அவங்க பெரிய நிலையில் இருக்குன்னா டோன்ட் வரி, அது அவங்க இருக்கட்டும். அங்கே நம்ம போகிறது இனிமேல் எங்கே போகணும்? அவங்களோட இடத்தையும் தாண்டி போகணும். இதுதான் காலத்தின் கட்டாயம். நம்ம அவங்கள இது பண்ணல, அவங்கள கண்டாமினேட் பண்ணணும்னு சொல்லலை. இட் இஸ் அ ஃபேக்ட். விளங்குதுங்களா? அதனால நம்ம இதில் இருக்கிறது என்னவோ அதை தான் நம்ம அடித்து சொல்கிறோம். இது காலத்தின் கட்டாயம். தெய்வங்களையும் கடந்து நம்ம தெய்வமாக ஆகணும் என்பது தான் இன்றைக்கு உள்ள காலத்தினுடைய கட்டாயம். ஓகே. பவநெறி செல்லும் அவர் கனவினும் அறியா. இப்போ தெரிஞ்சிருச்சுன்னா எது பவநெறி. அப்போ சைவ சமயத்திலலாம் போனாக்க, சமயப்பற்றுலாம் இருந்துச்சுனாக்க அது நம்மளை ஏற்றுக்கொள்ளாது. பரம்பொருளாகி என் உளம் பெறும் ஒளியே. அதுவே என்னவா இருக்குது? பரம்பொருள். இதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுது. பரம்பொருளாகி என் உளம் பெறும் ஒளியே. உள்ளத்தில் அது என்ன செய்யும்? இடம் பெறும், உள்ளத்துக்குள்ள வரும். அதான் ஔவையார் அழகா சொல்லுவாங்க, உள்ளமே பீடம் உணர்வே சிவலிங்கம். நீங்க 1000 பீடம் வெளியில கட்டலாம், 1000 கோயில் கட்டலாம். ஆனா ஏற்கனவே கடவுள் ஒரு கோயில் நமக்கு கட்டி கொடுத்துருக்கிறாரு. அது என்ன? உள்ளம். அப்ப எங்க வைக்கணும் இறைவனை? உள்ளத்துல நீ நினைக்கணும்ன்ற. அப்ப இறைவன் உள்ளத்துல வச்சு என்ன பண்ணணும்? இப்ப ஒரு கூட்டம் இருக்குது,
அது என்ன செய்யும், சிவனை இங்கே வச்சுட்டு திருப்பியும் பாலை தான் ஊற்றுது. கற்பனையில் வந்து பாலை ஊற்றுது, தேனை ஊற்றுது, என்னமெல்லாம் ஊற்றி மறுபடியும் அபிஷேகம் தான். புரியுதுங்களா? ஏற்கனவே வெளியில் வச்சு ஊற்றுறது வேண்டான்னு சொன்னாலும் கற்பனையில் கொண்டாந்து வச்சுட்டு திருப்பியும் அதை தான் ஊற்றுறாங்க. இங்கே வள்ளலார் நமக்கு அதெல்லாம் கொடுக்கல. உள்ளத்தில் வச்சு என்ன செய்ய சொன்னார்? நினைக்க சொன்னார். நினைந்து அந்த இறைவனுடைய சிறப்புகளை, அவனுடைய ஆற்றலை எல்லாம் நீ நினைச்சு பாரு. அந்த வெளியில் என்னென்ன இருக்குது, எல்லா ஞானமும் இருக்குது, அதுக்கு ஒரு நடம் இருக்குது, அதுக்கு ஒரு பெருங்கருணை இருக்குது, அதுக்கு ஒரு பேராற்றல் இருக்குது, எல்லா உடம்பும் செய்யக்கூடிய இருக்குது, மாபெரும் சக்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அதை நினைக்கணும், அவ்வளோதான். அதை பாடுங்க, புகழுங்க, எல்லாம் செய்யுங்க. அதான் பெருமான் பாடெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஏன் பால் தேனெல்லாம் திருப்பி ஏன் ஊற்றிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா இது அபிஷேக பிரியர் இல்லை. இவர் முழுக்க முழுக்க என்ன பிரியர்? ஜீவ தயவு பிரியர். உயிர்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வழியில் அதுக்கு செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். அதுக்கு பிடிக்காதது எதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் படைச்சிது பாருங்க, அதுக்கு பிடிக்காது. அதை கும்பிட்றது அதுக்கு அது ஏற்றுக்கொள்ளாது. அப்போ யாரை கும்பிடணும்? அது என்ன விரும்புது? நீ என்னை வணங்கும். சட்டம் தான், நீ என்னை வணங்கி தான் வரணும். நீ என்னை வணங்குதான் எனக்கு பிடிக்கும். நான் படைச்சதெல்லாம் நீ வணங்கினா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நீ வணங்குறதெல்லாம் பொய்ப்பொருள், நான் மட்டும்தான் மெய்ப்பொருள். அந்த அளவுக்கு நீ தெளிவு இருக்கணும். நீ தெளிஞ்சு தான் என்னை கும்பிட்டா தான் நான் ஏற்றுக்கணும். நீ தெளியாமல் கும்பிட்டாக்க நான் உன்னை ஏற்றுக்க முடியாது. அப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்க தான் அவர் எப்படிப்பட்டவர்ன்றது நமக்கு தெரிய வரும். அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றது நமக்கு தெரியும். இதை நினைச்சாலே பயம் வருது. பயம் வருது. பயம் வரணும். நம்மளாம் பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக நம்மள இன்னும் எவ்வளோ பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ ரிஜெக்ட் பண்ண வேண்டியது, எத்தனை வழிபாடு. சாப்பாடை தான் நம்ம ஒதுக்கி விட்டோம் இல்லைங்களா? இப்போ சாமிங்களையும் ஒதுக்கி விடணும்னு வருது. அப்போ சாமியை ஒதுக்கும் போது மந்திரங்களும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? வருது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு வரணுமே. சாதாரண விஷயமா செஞ்சிட்றாங்களே. இப்போ பாருங்க, எவ்வளோ தமிழர்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்க. முருகனை கும்பிட்றாங்களா? அங்கே போன நீ விநாயகரை கும்பிட்றாங்களா? இல்லை. தீபாவளி கூட கொண்டாடுறதில்ல. எத்தனையோ பேர் முஸ்லீம் இதுக்கு போயிட்டாங்க. என்று முஸ்லீம் முருகன் கும்பிட்றாங்களா? எதையாவது கும்பிட்றாங்களா? ஒன்றும் இல்லை, எல்லாம் தூக்கி போட்டு போயிடுறாங்க இல்லைங்களா? இப்போ இவர் எங்கேயும் போக சொல்லலை, நீங்களாவே அங்கேயே இருங்க. ஆனால் கும்பிட்ற தெய்வத்தை மட்டும் மாற்றிக்கிங்க, தேவையில்லாதெல்லாம் விட்டுருங்கன்றாரு. ஆனால் மற்ற மதங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா ஆளை கூட்டிகிட்டு போயிடுது, அங்கே கூட்டிகிட்டு போயிடுதுங்க. ஆமாம், அது என்ன? ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர். இது மட்டும் பொய் இல்லை, எல்லாமே பொய், எல்லாமே பொய். என்ன செய்யுது? கடவுள் எதை எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. அது பராபரை வந்து மெய்போல காட்டிவிட்டு அதையும் பொய்யாக்கிட்டான் திருப்பி. எப்போ பொய்யாவது? நான் காரியப்படும் போது அதுவும் போயிடும், பொய்யா போயிடும், போச்சு, எல்லாமே போச்சு. நீங்கள் தெளிவுபடுத்தி இதை கொண்டு வரத்துக்கு மக்களை பொழுது போயிடும். போன்னு சீன்னு போயிடும். நீ யார் தெரிஞ்சு வந்து போ, எப்படியா வந்து தொலை அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இது வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு போட்டு திணிச்சாச்சு. இப்போ அதுலேருந்து வெளிப்படுத்துறது போது தட்ஸ் வை த எஜுகேஷன் இஸ் வெரி வெரி. இப்போ ஒவ்வொரு பாடலுக்குள்ளே என்ன ரகசியங்கள் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடல்லாம் அவ்வளோ முக்கியமான பாடல்களாக இருக்குது. ஆக பரம்பொருளாகி என் உளம் பெறும் மொழியே நவநெறி கடந்ததோர் ஞானமை சுகமே. நவநெறி கடந்ததோர், நவம் என்பது 9, 9 நெறிகளையெல்லாம் கடந்ததோர் ஞானமை சுகமே. அங்கே விளங்குகின்றது
அதுக்கு வந்து இந்த 9 நெறிகளுக்கு வந்து நீங்கள் ஜீவகாருண்ய உபதேசத்தில் போனீங்கன்னா அந்த 9 இதை பற்றி பெருமான் சொல்லியிருப்பார். விந்து, பரவிந்து, நாதம், பரநாதம், திக்கிரந்தம், அதிக்கிரந்தம், அப்புறம் வந்து அருள்நிலை அப்படின்னு வரும். நவநிலைகளை வந்து அதில் போட்டிருப்பார். அதான் நவநெறி கடந்ததோர் ஞானமை சுகமே நான் அருள் நிலை பெற நல்கிய நலமே. நான் அருள் நிலை பெற, எந்த நிலைன்றது நமக்கு விளங்கி இருக்கணும். பராபரை நிலை அல்ல, அதையும் கடந்து செப்பாத மேல்நிலை. நான் அருள் பெற நிலை பெற நல்கிய நலமே. அது நல்கணும், அது கொடுக்கணும். கொடுத்தாதான் இது நமக்கு காரியப்படும். சிவநெறியே சிவநெறி தரும் நிலையே. எந்த சிவநெறி? 2 நெறி இருக்குது. இந்த நிலையை தருகின்ற சிவநெறி எது? சன்மார்க்க நெறி. அது சமய நெறி அல்லது மத நெறி. சிவநெறியே சிவநெறி தரும் நிலையே. இந்த நெறியில தான் இந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும், அடைய முடியும். அந்த பழசுக்கு பழைய நிலையை தான் நீங்கள் அடைய முடியும். 2 ஒன்று தான், நான் அதை 2 பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு போக முடியுமா? இங்கே ஏற்கனவே சமய மதமெல்லாம் அதில் பற்றினா அதுக்கு தவிர்த்தவர் உறவேனுது. அப்போ நம்ம தவிர்க்கணும். சிவநெறியே சிவநெறி தரும் நிலையே, இதுதான் இந்த உயர்ந்த நிலையை தரும். சிவநிலை தனில் உறும் அனுபவ நிறைவே. இந்த நிலையில் போனால் தான் உங்களுடைய அனுபவம் கிடைக்கும். ஏன்னா உடம்பு வேற இல்லையா, நிலை வேற இல்லையா, கடவுளும் வேற இல்லையா, தன்மை வேற இல்லையா, பொருள் வேற இல்லையா. அப்போ தான் அந்த நிறைவு, அப்போ தான் நம்மளுடைய வாழ்வு நிறைவு பெறுகின்றது. இப்போ ஒவ்வொரு அறிவுலேருந்து நம்ம 6க்கு வந்துட்டோம். 6லேருந்து இன்னும் எவ்வளோ தாண்டி போகணும்? இப்போ 12 வரைக்கும் போயிட்டாங்க. நிறைய பேர் அங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைவு பெறலன்னு பாருங்க. நிறைவு பெறாமல் திருப்பி எங்கே வரணும்? நிறைவு பெறுது மறுபடியும் பவுன்ஸ் பண்ணணும் பூலோகத்துக்கு. பூலோகத்துக்கு வந்து தான் திருப்பி அவங்களும் மறுபடியும் நிறைவு பெறணும். ஸோ அதனால் நம்ம இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம காலத்தையும் நேரத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவங்களுக்கு முந்திக்கிட்டு நம்ம கூட போய் நிறைவு பெறலாம். ஏன்னா கடவுள் நம்மளை சூஸ் பண்ணினா இசனே இல்லைங்களா? சொல்ல முடியாது. நாளைக்கு யாரை கடவுள் சரி போகுது வா அப்படின்னு கூட்டினாருனாக்கா நம்ம அவங்கள விட நிறைந்துருவோம். அவங்க நம்மளை பார்த்து கும்பிடுவாங்க இல்லைங்களா? ஏன்னா அந்த முதல் ஒளி நம்மளை ஆட்கொண்டதுனால பெருநிலைக்கு அதுவே எரியும். ஆக சிவநிலை தனில் உறும் அனுபவ நிறைவு. அப்போ அனுபவம் இடத்துக்கு இடம் என்ன ஆகுது? யாரு பண்ணுது? ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாட் த சேம். அதான் திருவிளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க. அப்ப சித்தர அனுபவம் வேறு, வள்ளல் பெருமானுடைய அனுபவம் வேறு. தவநெறி செல்லும் அவர் கிணிய நல் துணையே. ஃபியூச்சர் உலகத்தில் உள்ளவங்களாம் கடவுளை அடைய என்ன செய்ய போறாங்க? தவம் செய்ய போறாங்க. இன்னைக்கும் தவம் எவ்வளோ பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இனிய நல் துணையே. போறதே போற, திருப்பி ஏன் பழசுக்கு போற? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு மேக்சிமம் நிறைவான இடத்துக்கு புதுசுக்கு போயிடலாம். அதனால தவத்தில் போறவங்களுக்கு இனிய நல் துணை. ஆனா தவத்தில் போறவங்களுக்கு தெரியணுமே. கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா அப்ப இப்படி ஒரு வேதம் இருக்குன்னு படிக்கணுமே. யார் படிச்சு கொடுக்கறது? காட்டில் போய் உட்காந்து கண்ணை மூடிட்டு இருந்தா கடவுளா கருணைப்பட்டு வந்து சொன்னாதான் தோபரு இதெல்லாம் கதைக்காகாது, போய் ஜீவகாருண்யம் பண்ணுன்னு சொல்லணும் இல்லைங்களா? அப்பதான் வந்து முடியும். ஏன்னா தவம் என்பது ஜீவகாருண்யம் கூட தவம் தான். 32வது பாடல்ல வந்து இருக்குது இதுக்கு சான்று. தயை நெறி தவமே தவ நெறி தயையே. நீங்க தவ நெறியா தயவு காட்ட காட்ட கன்சிடர் நீங்களும் தவம் செய்கின்றீர்கள். பிற உயிர்களுக்கு நீங்க வந்து கருணைப்பட யூ ஆர் ஆல்சோ டூயிங் தவம். தவம்னா வெறும் கண்ணை மூடிட்டு இருப்பது மட்டும் தவம் அல்ல. இல்லறத்தில் இருந்தும் கூட இதை எல்லாரும் பயிலலாம். அந்த தவத்தை எல்லாரும் செய்யலாம். தவம் செய்யணும். தவம் செஞ்சாதான் நம்ம உணர முடியும். தவம் செய்யத்தான் இது உணரவும் இந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கவும் முடியும். அதனால திருமந்திரத்தில் திருமூலர் சொல்வாரு, ஏனோர் பெருமையினாயினும் எம்மிரை ஊனே சிறுமையில் உட்கலந்தங்குளான்.
தானே அறியும் அளவல்ல மாதேவன், தானே அறியும் தவத்தின் அளவேனர். சொந்தமா தெரிஞ்சுக்க முடியுமா? சொந்தமா இந்த உயிருக்கு போக தெரியுமா? போக தெரியாது. எப்ப தெரியும்? தவம் செய்ய 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 செய்யத்தான் அதுக்கு தானே அறியும் தவத்தின் அளவேன்னு. தவம் எந்த அளவுக்கு செய்தோம். இப்ப முன்னோர்கள்லாம் பராபரை வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? போறதுக்கு தவம் செஞ்சிருக்கிறாங்க. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றல்லர் அவம் செய்வார் ஆசையுள் பட்டுன்னு திருவள்ளுவர் சொல்வார். அப்ப தவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. அப்ப தவநெறி செல்லும் அவர் கிணிய நல் துணை. அப்ப சன்மார்க்கத்துல தவநெறியும் இருக்கு, தர்ம நெறியும் இருக்கு. நீ தவம் செய்ய முடியலையா, தர்மம் செஞ்சுட்டு போலாம். இல்ல தவமும் செய்ய முடியும், தர்மமும் செய்ய முடியும், ரெண்டும் செய்யலாம். இன்னும் ஃபாஸ்டரா நம்ம போக முடியும். இப்ப நாளைக்கு பராபரையிலிருந்தோ பரம்பரையிலிருந்தோ மதவெளியிலிருந்தோ வந்தாங்களோ அவங்களாம் என்ன செய்வாங்க? தவம் செய்வாங்க. வாய்ப்பு இருந்தா தர்மமும் செய்வாங்க. ஏன்னா அவங்களாம் தவசிகளா வரும்போதே அந்த பவரோட வருவாங்க இல்லைங்களா? அப்ப வந்தனே அவங்க நிச்சயமா தவம் தான் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு இது நல்ல ஒரு துணையாக இருக்கும். தவநெறி செல்லும் அவர் கிணிய நல் துணையே, தனி நடராஜ என் சர்க்குரு மணியே. இந்த பாடல்கள் ஒரு 2 பாடல் நம்ம எவ்வளவுதான் பாடுபட்டிருக்கிறோம், எவ்வளோ என்ன நடக்குது உள்ளுக்குன்னு நமக்கு தெரியுமா? இப்போ எவ்வளோ நாள் சன்மார்க்கத்தில் இருக்கிறோம், சமயத்தில் இருந்தோம், மதத்தில் இருந்தோம், அப்புறம் மார்க்கத்துக்கு சித்த மார்க்கத்துக்கு வந்தோம், இப்போ சன்மார்க்கத்தில் இருக்கிறோம். சரி, எவ்வளோ வளர்ந்துருக்குறோம், எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறோம்? ஏதாவது நமக்கு ஏதாவது எப்படியாவது பார்க்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? அண்டர்ஸ்டாண்டிங், எஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். முன்னுக்கு நான் இப்போ நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறேன் படிக்க படிக்க. ஆனால் எவ்வளோ உள்ளுக்கு பூந்துருக்குது தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ அது மாதிரி உள்ள சில பாடல்களை இங்கே பெருமான் கொடுத்துருக்காரு. அறியாமல் அறிகின்ற அறிவினுள் அறிவே. எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்ட? இப்போ நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எப்படி பேசுகிறேன்? நான் போய் எங்கேயும் படிச்சுட்டு வந்துட்டு ஒரு வாத்தியார்கிட்ட போய் படிச்சுட்டு, ஒரு குருக்கிட்ட போய் படிச்சுட்டு, உங்ககிட்ட இவ்வளோ துணிச்சலா இவ்வளோ தைரியமா நான் பேசுறேன்னு எப்படி பேசுறேன்? இப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? முதல் கேள்வி நீங்க கேட்குறீங்க. நீங்க இப்படி பேசுறீங்க, இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்க, நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப எல்லாரும் படிக்கிறாங்களே. ஓகே, ரிசர்ச் ஒன்று. வேற ஏதோ தவம் பண்ணியிருக்கோம், முன் ஜென்மத்தில் தவம் பண்ணியிருக்கலாம். அப்புறம் வேற ஓகே, அவர் சொல்றாரு பாருங்க. இப்போ நம்ம தினமும் என்ன செய்யணும்? யாரை வழிபாடு செஞ்சுருவோம்? அருட்பெரும் ஜோதி மேலே பற்று வச்சு அதை நம்ம செய்கிறோம். ஆரம்பத்தில் அறிய முடியுமா? இந்த உண்மையெல்லாம் அறிய முடியுமா? உண்மையிலே நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் இந்த நூல் எனக்கு ஒன்றுமே விளங்கலை. ஒரு பாட்டம் எனக்கு இதில் படிச்சு இப்போல்லாம் அப்படியே சும்மா படித்தனே விளங்குற மாதிரிலாம் அன்னைக்கு எந்த பாடமே விளங்கலை. உங்களுக்கும் தெரியும், என்கிட்ட பாடம் எடுத்தவங்க இந்த சப்ஜெக்டெல்லாம் நம்ம பேசவே இல்லை. அதாவது சித்தர் நெறியில் இதை நம்ம தொட்டே பேசலை. ஆனால் இன்னைக்கு முழுக்க எதை பேசிகிட்டு இருக்கிறோம்? இதை தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எப்படி அறிகின்றோம் என்று சொல்ற பாருங்க. அறியாமல் அறிகின்ற அறிவினுள் அறிவே. இப்ப கருத்தில் வைத்து நம்ம கருத்தில் வச்சு பூஜை செய்யறோம். அருட்பெருஞ்சோதி எங்க நினைக்கிறோம்? கருத்தில் வைத்து நினைக்கிறோம். கருத்து என்பது எண்ணம் இல்லைங்களா? எண்ணத்தில் வச்சு நினைக்கிறோம். மனம் தான் நினைக்குது. அந்த மனசுல வச்சு நினைக்க அறியாமல் அறிகின்ற ஓர் அறிவு. அறியாதது அறியல நம்ம, ஆனா நம்மள அறியாமலே அறியுது. புரியுதுங்களா? அறியாமல் அறிகின்ற அறிவினுள் அறிவே. ஏதோ ஒரு அறிவு நம்மளுக்கு அது அறிவிக்கின்றது. என்ன தெரிஞ்ச மாதிரி அறிவிக்கின்றது. இப்ப ஒரு கிளிப்பிள்ளைக்கு அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து அது என்ன செய்யும்? அது ரிப்பீட் பண்றோம் இல்லைங்களா? அது மாதிரி நமக்குள்ள நம்ம படிக்கும்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரி அது என்ன செய்யுதுன்னா அறிவிக்கின்றது. அது முதல்ல தெரியல நமக்கு. இப்ப எவ்வளவு பேருக்கு தெரியாம இருக்கிறாங்க.
இப்போ இதை படித்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியும். இந்த வேதத்தை கொடுத்தாலும் அவங்க பெரிய ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்தா கூட அவங்களுக்கு தெரியாது, விளங்குங்களா? ஆனால் அது நமக்கு வந்து விளங்குது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு அறிவு நமக்குள்ள எக்ஸ்ட்ரா அது வேலை செய்யுது. அது சொல்றாரு. எப்படி வள்ளல் பெருமான் அதை அறிந்து கொண்டார்? பிறக்கும்போது அறிந்து கொண்டாரா? அறிந்துக்கிட்டு வந்து பிறந்தாரா? இல்லை. அப்புறம் எப்படி அறிந்து கொண்டார்? ஏன் ஒரு காலகட்டம் வரைக்கும் எனக்கு அற்ப அறிவு இருந்துச்சு, இப்போதான் என்னோட அறிவு அகண்டமாக பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் போது வள்ளல் பெருமான் என்ன செஞ்சிட்டாரு? வேற ஒன்றை அறிந்து கொண்டார். அப்போ உள்ளுக்கு இருந்து அவருடைய அறிவில் இருந்து என்ன செய்யுதுனாக்கா, அறிவு அது உணர்த்துகின்றது, தெரிவிக்கின்றது, இல்லைங்களா? அது சொல்றாரு, அறியாமல் அறிகின்ற அறிவினுள் அறிவே. முதல்ல அறியாது, ஆனால் நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் அதை அறிவீர்கள், இல்லைங்களா? அடுத்து இது வந்து உள்ளுக்கு கலந்துருச்சா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன படிச்சுன்னா உள்ளுக்கு வந்து கலக்கணும் கலக்கணும் கலக்கணும். யாருக்கு தெரியும் கலந்துருக்குதுன்னு? எவ்வளோ கலந்துருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ வள்ளல் பெருமானுக்கு கருவில் கலந்துச்சு. கருவில் கலந்தோடனே அவர் ஞானி ஆயிட்டாரா? இல்லையே. 9 வயசுல வந்து கலந்துச்சு. 9 வயசுல பாடுறதுக்கெல்லாம் அவருக்கு அறிவை கொடுத்துச்சு. அப்புறம் இடையிலலாம் கலந்துச்சு. கடைசியில் தான் பூரணமாக எப்போ அவருக்கு தெரியும்னா 71க்கு 3ஆவது மாதத்துக்கு பிற்பாடு தான் பூரணமாக அவருக்கு அருட்பெருஞ்சோதியவே தெரியுது. அப்போ தான் அவருக்கு வந்து அதை உணர்றாரு, இது வந்து தனி அப்படின்றது உணர்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, எப்படி இவர் அடைஞ்சார் அந்த நிலையை, அருட்பெருஞ்சோதி எப்படி அடைந்தார்னா, அடையாமல் அடைகின்ற அடைவினுள் அடைவே. நமக்கே தெரியாது, நம்ம அடைஞ்சிக்கிட்டு இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளை அறியாமலே உள்ளுக்குள்ளே நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம், கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம முழுமையாக அடைஞ்சனே தான் அது நமக்கு தெரியும். குழந்தை எப்படி கரு வளருதோ யாருக்காவது தெரியுமா? எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது, இல்லைங்களா? ஆனால் அது உள்ளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன செய்யுது? வளருது. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் அப்படியே அடையாமல் அப்புறம் அது உள்ளுக்கு முண்டும் போதெல்லாம் தெரியுது. அப்புறம் இடுப்பு வலி இருக்கும் போது தான் பிறக்க போகுதுன்னு தெரியுது. எப்போ பிறக்குன்னு கூட டியூ டேட் கூட சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு டியூலாம் கடந்து கூட போயிடும். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து இது அடையாமல் அடைகின்ற அடைவினுள் அடைவே. செறியாமல் செரிக்கின்ற செறிவினுட் செறிவே. செறிவு என்பது வளர்ச்சி. வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்றது நமக்கே தெரியாது. வளராமல் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. திளையாமல் திகழ்கின்ற திகைப்புறு திளைப்பு. திளைப்பது என்பது அந்த அருட்பெருஞ்சோதியை இன்பத்தில் திளைப்பது. இப்பெல்லாம் அது நமக்கு இல்லை. அதுவும் பார்த்தா அந்த இன்பம் இல்லாத மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த இன்பம் நமக்கு உண்டாகும் அப்படின்றது பெருமான் சொல்றாரு. பிரியாமல் என்னுள்ளம் கலந்த மெய் கலப்பே. இப்போ எப்படி இருக்குது? பிரிஞ்சு இருக்கு, கலந்து கலவாமல் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? என் உள்ளத்தில் வந்து பிரியாமல் என்னுள்ளம் கலந்த மெய் கலப்பே. அப்போ எப்படியோ வந்து அவருக்குள்ள கலந்து கொண்டுருச்சு. கலந்து கொண்டுட்டா பிரியுமா? பிரியாது. தரியாகி உணர்வரும் அரும் பொருளே. இதை உணர்வதற்கு அரும் உணர்வாரும். இதை உணர்ந்தவர்கள் கூட இதை உணர முடியாது. உணர்வரும் பொருளே தனி நடராஜயன் சர்க்குரு மணி. ஓகே, நான் அடுத்த பாடல் வந்து அடுத்த 2 வாரத்தில் வச்சு படிச்சுக்குவோம். இது 2 பாடல் வந்து ரொம்ப முக்கியமானது. எப்படி அந்த உள்ளுக்க ப்ராசஸ் வந்து நமக்கு டெவலப் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த 2 பாடல்கள் வந்து பெருமான் சொல்லியிருக்கேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை.